நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 17ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். ஆமேன். நாவின் கீழ் சகல அதிகாரம் உண்டு. ஒரு நாட்டில் உயர் அதிகாரிகள், அதாவது பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ பேசுகிறதான ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளவு அதிகாரம் உண்டு. வாய் தவறி கூட பேசாதபடி தங்களது வார்த்தைகளை மிகவும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பார்கள் அவர்கள். அப்படி வாய் தவறி பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் எதிர் விளைவுகள் ஏற்பட்டு விடுமே என்று பயந்து கூட பேச மாட்டார்கள். அதே போல் இங்கு சங்கீதக்காரனும் தனது வாயுடன் தீர்மானம் செய்கிறார். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நாமானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையும் கொளித்து விடுகிறது. தேவையற்ற மற்றவர்களின் மனதை புண்படுத்திய வார்த்தைகள் மூலம் சிலர் தற்கொலைகள் கூட செய்து விடுகின்றன. சிலர் அந்த கோப எரிச்சல் வார்த்தைகளினால் கொலையும் கூட செய்து விடுகிறார்கள். ஆகவே தான் ஞானி குறிப்பிடுவது, பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானி ஆகிறான் என்று. மற்றும் மோசே குறித்து தியானிக்கும் போது, மோசே இஸ்ரேல் ஜனங்களை கானானுக்குள் வழிநடத்தி சென்ற தீர்க்கதரிசி, தேவ ஊழியன். ஆனாலும் தன் உதறிகளால் பதறி பேசி புத்தியீனமாய் பேசினபடியினால் கானானுக்குள் செல்ல முடியாத நிலை உருவாகிவிட்டது. நீங்கள் எவ்வளவு பெரிய ஊழியம் செய்தும் அந்த ஊழியத்தின் முடிவு மகிமையாக இருக்க வேண்டும் என்றால் தன் வாய் மீறாதபடிக்கு தன் வாயோடே உடன்படிக்கை பண்ண வேண்டும். அது மட்டுமல்ல, 120ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில், பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும் என்கிறார் சங்கீதக்காரன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நமது வாய் மீறாதபடிக்கு தேவ திட்டம், தேவ கட்டளைகள், தேவ கற்பனைகள் யாவற்றுமே மீறாதபடிக்கு நாமும் நமது வாயை கட்டுப்பாட்டுக்குள் வைப்போமாக. ஆமென். God bless you.